வணக்கம் உறவுகளே. ஜெர்மனிலே பயோன் மாநிலம் என்று சொல்லப்படுகின்ற நூரம்பர்க் அருகாமையில் அமைந்திருக்கும் ஒரு சிறு கிராமம் சிண்டோ. இந்த கிராமத்திலே அமைந்துள்ள பல்பொருள் அங்காடிகள், ஸ்விமிங் பாத்துகள், இங்கே துரித உணவகம் என்று சொல்லப்படுகின்ற பர்கர் கிங் காணப்படுகின்றது. மிக ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு கிராமம். இந்த கிராமத்தை உங்களுக்கு சுற்றி காட்டுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாருங்கள், பார்க்கலாம். வணக்கம் உறவுகளே. ஜெர்மன் நகரத்திலே பயோன் மாநிலம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஒரு மாநிலத்தில் அமைந்திருக்கும் ஒரு நகரம்தான் நூரம்பர்க். அந்த நூரம்பர்க்கு அருகில் ஒரு சிறிய கிராமம் என்று சொல்லப்படுகின்ற சிலிண்டோப்பை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். மிகவும் ஒரு அமைதியான ஒரு கிராமம். இங்கே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இங்கே சிலிண்டோப்பில் அமைந்திருக்கும் ஒரு பல்பொருள் அங்காடியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நிறையவே இந்த இடத்தில் பல்பொருள் அங்காடி காணப்படுகின்றது. ஒரு அமைதியான ரம்மியமான சூழலில் இந்த வீடியோவை நான் வந்து ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு காட்சியாக இருக்கின்றது. பாருங்கள், இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த இடம் மின்சார வாகனங்களுக்கு மின் ஊட்டி செய்கின்ற ஒரு இடத்தை நீங்கள் பார்த்து கொண்டீர்கள். இப்படியான இடங்கள் நிறையவே ஜெர்மனிலே காணப்படுகின்றது. ஜெர்மனிலே மின்சார வாகனங்களும் பாவனை அதிகமாக இருப்பதால் இப்படியான பல்பொருள் அங்காடிகளிலே இப்படியான சாதனங்களை பொருத்தப்பட்டிருக்கின்றன. மின்சார வாகனங்களை வைத்திருப்பவர்களே இங்கே வந்து வாகனத்தை நிறுத்தி வாகனத்துக்கு மின்சாரத்தை ஏற்றி கொண்டு செல்வார்கள். நண்பர்களே, இப்பொழுது நான் சிலிண்டோப்பின் பிரதான நெடுஞ்சாலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றேன். இந்த சிலிண்டோப்பை பற்றி இன்னொரு விடயத்தை நான் கூற வேண்டியிருக்கின்றது. ஆரம்ப காலத்திலே நூரம்பர்க்கு அகதியாக வருபவர்களுக்கு இங்கே அகதி முகாமில் தான் அவர்களை முதலில் கொண்டு வந்துவிட்டு பதிவு செய்து பின்பு இந்த இடத்தில் வேறு மாநிலங்களுக்கு வேறு நகரங்களுக்கு அவர்களை அனுப்புவார்கள். அந்த அகதி முகாம் என்றும் இருக்கின்றது. அங்கே இப்பொழுதும் அந்த அகதிக்கு பதிவு செய்யும் இடத்தை காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் நண்பர்களே, இது இன்னும் ஒரு பல்பொருள் அங்காடி. பாருங்களாம் நண்பர்களை, நான் இப்பொழுது பிரதான வீதியை அமைத்து விட்டேன். பாருங்கள், மாலை பொழுதில் அது கிழமை நாட்களிலே இந்த பிரதான வீதி எவ்வளவு அமைதியாக காணப்படும். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த கிராமத்தின் அமைதி எப்படியாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். பாருங்கள் மக்கள், இதுதான் சிலிண்டோப்பின் பிரதான வீதி. இந்த வீதி வழியாக இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த இடத்தில் இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்தால் குழந்தைகளுக்கான விளையாட்டு மையப்பொருளான பிளே மோவில் என்று சொல்லப்படுகின்ற இடம் காணப்படும். இதுதான் நோர்மா. இங்கே இந்த நோர்மாவில் பொருட்களை நாங்கள் மலிவு விலையிலே கொள்வனம் செய்ய முடியும். மிடில் கிளாஸ் மக்களுக்குரிய பல்பொருள் அங்கடியாக காணப்படுகின்றது. பாருங்கள் நண்பர்களை, எவ்வளவு அழகான ரம்மியமான மாலை பொழுது. பாருங்கள், இது பாருங்களேன் இவ்வளவு அழகாக இருக்கின்ற இடத்தை நான் இப்பொழுது மேலே இருந்து கீழே சென்று கொண்டிருக்கின்றேன். நான் இந்த ஒளிப்பதிவை செய்து கொண்டிருப்பது பொழுது நேரம் 3:45 நிமிடங்கள். குளிர் மெல்ல மெல்ல உடம்பில் குத்தி கொண்டிருக்கின்றது. இதோ துரித உணவகம் என்று சொல்லப்படுகின்ற பர்கர் கிங். இந்த பர்கர் கிங்கை பின்னாடி ஒரு பெரிய ஒரு நீச்சல் தடாகம் இருக்கின்றது. இங்கே மக்கள் தினம் சமர காலங்களிலே இந்த இடங்களை நீங்கள் பார்க்க முடியும். நிறையவே கார்கள் இருக்கும். இவர்கள் இங்கே கார்களை கொண்டு இங்கே நிறுத்திவிட்டு நீச்சல் தடாகத்திலே நீந்தி குளித்து விட்டு அவர்கள் பின்பு பர்கர் கிங்கிலே வந்து சாப்பிட்டு தங்கள் வீடு நோக்கி செல்வார்கள். பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகான ரம்மியமான வீதியை பாருங்கள். வீதியின் அழகு எவ்வளோ அழகாக இருக்கின்றது பாருங்கள். என்ன அழகாக செய்திருக்கிறேன். நண்பர்களை, வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே, மறந்துடாமல் பெல் பட்டனை அமைத்து எமக்கு ஆதரவு தாருங்கள். அப்பொழுதுதான் இன்னும் ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதோ நான் மீண்டும் பல்பொருள் அங்காடியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். மிக அழகான ஒரு ரம்மியமான பொழுது, மாலை பொழுது. பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்றது. பாருங்கள் எவ்வளவு ரம்மியமான மாலை பொழுது. நண்பர்களை,
இந்த வீடியோவில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோ.